இங்க ஒரு பொண்ணோட அம்மாவுமே ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்க பச்சை குழந்தைய தனியா விட்டு வந்தனால அவங்க பொண்ணை பாத்துக்க சொல்லி அனுப்புவாங்க. இந்த பொண்ணுமே அங்க போய் அந்த குழந்தைய பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு முதலாளி அம்மா இந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மா அங்க இல்லாதனால இந்த பொண்ணு என்னன்னு கேட்க போவா. அப்ப அந்த லேடியுமே இந்த பொண்ணை பார்த்துட்டு உங்க அம்மா வரலையா அப்படின்னு கேட்டுட்டு வேகமா வந்து கீழே உடஞ்சிருக்க கண்ணாடி எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுமே அதை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அந்த லேடி இந்த பொண்ணை பார்த்து தப்பு தப்பா பேசுறாங்க. அந்த பொண்ணை மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அம்மாவுமே தப்பா பேசி அந்த பொண்ணை எட்டி வச்சிருவாங்க. அதனால இப்ப இந்த பொண்ணுக்குமே கோவம் வந்து அந்த லேடியை ஓங்கி அப்பிடுவா. பதிலுக்கு அந்த லேடியுமே இந்த பொண்ணோட கழுத்தை பிடிக்க இந்த பொண்ணுமே அவங்களோட கழுத்தை பிடிச்சிருவாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கழுத்து நடிச்சுப்பாங்க. அப்ப அந்த பொண்ணுமே அந்த லேடியை தள்ளி விட அந்த லேடி மண்டை செவுத்துல அடிச்சிருது. அதனால அந்த லேடியுமே மயக்கம் போட்டுறாங்க. இப்ப எல்லாத்தையுமே பார்த்து இந்த பொண்ணுக்குமே பயம் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. அவங்களுமே இதை கேட்டுட்டு வேகமா அங்க வந்து பார்க்கும்போது அந்த லேடி இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அம்மாக்குமே கோவம் வந்து அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க அம்மா அந்த பொண்ணு அங்க இருந்து போக சொல்லிட்டு போலீஸ்க்குமே கால் பண்ணிடுவாங்க. இப்ப போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த லேடி தூக்குமாடி இறந்து போன மாதிரி இருக்கும். ஆனா அந்த போலீஸ் அந்த லேடி கழுத்துல இருக்க காயத்தை பார்த்துட்டு இது சூசைடு இல்ல, இது ஒரு கொலை அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரா விசாரிக்கும் போது அந்த கொலையை அந்த பொண்ணு தான் பண்ணிருக்கா அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, இந்த வீட்டு முதலாளிக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்ப போலீஸுமே இந்த பொண்ணை அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த லேடியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அந்த லேடி சாதாரணமா சாகல, அவங்க உடம்புல யாரோ பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த போலீஸுமே அந்த கேஸை ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில இந்த கொலையை யார் தான் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது அந்த போலீஸ் அந்த கொலையை பண்ணிருப்பாரு. ஏன்னா இறந்து போன அந்த லேடியும் போலீஸும் ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இவருமே அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்ப இவரோட லைஃப் ரொம்ப ஜாலியா போகும். ஆனா அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருப்பா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டா. அதனால இவனுக்கு கால் பண்ணி வா திரும்ப நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவா. அது எல்லாத்தையுமே கேட்டு இவருமே அந்த பொண்ணை சமாதானப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணோட கழுத்துல பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு இருப்பாரு.